சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாராயணமூர்த்தி பூசாரி வீட்டுக்கு போய் அவர் பொண்டாட்டி பொண்ண மிரட்டிட்டு இருந்தப்போ ஈஸ்வர் மாமா அவனை பார்த்திருக்காரு. அப்பதான் ஈஸ்வர் மாமாக்கு நாராயணமூர்த்தி தான் கொலைகாரங்கிற உண்மை தெரிய வந்திருக்கு. ஐயோ, ஈஸ்வர் மாமாக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு பயந்து அவன் ஆளுங்களோட ஈஸ்வர் மாமாவை அடிச்சு ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கான். மாமா இப்பதான் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டு இருக்காரு. வர வழியில யார்கிட்டயோ போனை வாங்கி எனக்கு கால் பண்ணாரு. அப்படியா? அப்படிதான் வா, உடனே போய் காப்பாத்தலாம். இருங்க அம்மா, வா. அது முடியாதுமா. ஏன்? அவர் எந்த இடத்துல இருக்காருன்னே சொல்லல. அதுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல, கால் கட் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, என்னம்மா இது? இப்ப ஈஸ்வர் ஆபத்துல இருப்பானே, அவனை எப்படி நம்ம காப்பாத்துறது? திரும்ப போன் பண்ணாதான் அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? சரிம்மா, நான் உடனே வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை முதல்ல லட்சுமி அக்கா கிட்ட சொல்றேன். அருவி, முதல்ல ஈஸ்வர காப்பாத்துற வழியை பார்க்கணும், அதுக்கப்புறம் லட்சுமி கிட்ட சொல்லிக்கலாம். ஆமாமா ஆமா அருவி, எப்படியாவது அவரை காப்பாத்துற வழியை பார்க்கணும். இல்லனா நீங்க போலீஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேளுங்க. அவங்க அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவர் எந்த இடத்துல இருந்து கால் பண்ணாங்கங்கிற விஷயத்த சொல்லிடுவாங்கல்ல. வேற யாரோ ஒருத்தரோட பாடியை வச்சு அது ஈஸ்வர் மாமா தான் சந்தேகப்பட்டிருக்காங்க. லட்சுமி அக்காவை அடையாளம் காட்டுறதுக்கு வேற கூப்பிட்டுருக்காங்க. இதனால லட்சுமி அக்கா ரொம்ப பயந்து போயிருக்காங்கம்மா. அதனால நான் சீக்கிரமா போய் ஈஸ்வர் மாமா நல்லாதான் இருக்காருங்கிற உண்மையை சொல்லிட்டு ஆக வேண்டியதை பாக்குறேன். நான் வரேம்மா, வரேன்ப்பா. அருவி, அக்கா 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 அக்கா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். எதுக்கா நீ இப்ப இங்க வந்த? புகழ், நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் வந்தேன். அந்த விஷயத்தை கேட்டா நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அக்கா, என்ன விஷயம் அருவி? சொல்லு. லட்சுமி அக்கா, ஈஸ்வர் மாமா உயிரோட தான் இருக்காரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க தைரியமா இருங்க. கடவுளே, அருவி, நீ என்ன சொல்ற அருவி? அவரு உயிரோட தான் இருக்காரா? அவர் எங்க இருக்காரு அருவி? உங்ககிட்ட பேசினாரா? சொல்ல அருவி. ஆமாக்கா, சொல்லுங்கக்கா, நீங்க சொல்றது உண்மையா? ஈஸ்வர் மாமாவை பாத்தீங்களா? உண்மையதான் சொல்ற வெண்ணிலா. அக்கா, மாமா நல்லா இருக்காரு. அவரே எனக்கு கால் பண்ணாரு. என்னது? அவன் உனக்கு போன் பண்ணானா? இங்க அக்கா தம்பின்னு இத்தனை பேர் இருக்கும், ஈஸ்வர் வந்து உனக்கு போன் பண்ணுவானா? என்ன விளையாடுறியா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏய், நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு நல்லா தெரியுது. எதுக்கு இப்படி திடீர்னு டிராமா பண்ணிட்டு இருக்க? இதனால என்ன கிடைக்கும் போது உனக்கு? பார், தேவையில்லாம ஏதாவது பேசி எங்க அண்ணி மனசை குழப்பாத சொல்லிட்டேன். என்ன தம்பி சொல்றீங்க? இப்பதான் அருவி சொன்னது கேட்டு ஒரு நிமிஷம் அப்படியே சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள இப்படி சொல்றீங்களே, அப்படின்னா அவரை பத்தி இன்னும் எதுவும் தெரியலையா? என்ன அருவி இதெல்லாம்? நீ சொல்றது உண்மையா இல்லையா? சொல்ல அருவி. அக்கா, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சத்தியமா சொல்றேன்க்கா, ஈஸ்வர் மாமா எனக்கு போன் பண்ணி பேசினாரு. இத்தனை நாளா அவர் அடிபட்டு மயக்கத்துல இருந்திருக்காரு. இன்னைக்குதான் அவருக்கு மயக்கமே தெளிஞ்சிருக்கு. ஐயோ, அவருக்கு அடிபட்டிருக்கா? அவரை யார் அடிச்சாங்க? இப்ப எங்க இருக்காரு? நான் அவரை உடனே பாக்கணும். ஏன்னா அவர்கிட்ட கூட்டிட்டு போறவே. அக்கா சொல்றேன்க்கா, சொல்றேன். அண்ணி, அருவிதான் வளர்றானா? நீங்க கேட்டீங்க எமோஷனல் ஆவறீங்க. ஆமா நீ. அருவி, இங்க பாரு, ஈஸ்வரன் விஷயத்துல தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் விளையாடாத. அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அண்ணன் உனக்கு மட்டும் ஸ்பெஷலா போன் பண்ணி பேசினாரா? சரி, அப்படியே பேசினாலும் இப்ப அவர் எங்க இருக்காரு சொல்லு பாக்கலாம். மாமா, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் சந்தேகப்பட்ட மாதிரி உங்க பெரியப்பா தான் ஈஸ்வர் மாமாவை அடிச்சு போட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருந்திருக்காரு. ஏய் ஏய், என்ன விளையாடுறியா நீ? எங்க பெரியப்பா ஈஸ்வர் அண்ணாவை அடைச்சு போட்டிருக்காரா? நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்பணுமா? இந்த பாரு அருவி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இத்தோட நிறுத்திக்க சொல்லிட்டேன். இத பாருங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்லாம இருக்க முடியாது.
அந்த நாராயணமூர்த்தி பூசாரி வீட்டுக்கு போய் அவரை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டி பூசாரிய ஸ்டேஷன்ல இருந்து துரத்தி விட்டுருக்காரு. அப்படி அவரை மிரட்டும் போது ஈஸ்வர் மாமா அவரை பார்த்துட்டாரு. நாராயணமூர்த்தி தான் என் அப்பா சண்முகத்தை கொலை பண்ணாருன்னு என் அம்மா நல்லவங்கன்னு ஈஸ்வர் மாமாக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நாராயணமூர்த்தி ஈஸ்வர் மாமாவை ஆளுங்களை வச்சு அடிச்சு போட்டிருக்காரு. ஐயோ, ஈஸ்வர் மாமாவை ஏதோ ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. அவர் எங்கேயோ தப்பிச்சு வெளியே வந்திருக்காரு. வரும்போதுதான் யார்கிட்ட இருந்தோ போனை வாங்கி முதல்ல எனக்கு தான் கால் பண்ணாரு. நான் அவர் எங்க இருக்காருன்னு கேக்குறதுக்குள்ள போன் கட் ஆயிடுச்சு. அவருக்கு ஏதோ பிரச்சனை, அவர் ஏதோ ஆபத்துல தான் இருக்காரு. உங்க பெரியப்பாவோட ஆளுங்க இப்ப வரைக்கும் அவரை தேடிட்டு தான் இருக்கானுங்க. ஆனா என்ன நடந்திருக்கும்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. நான் லக்ஷ்மி அக்கா ரொம்ப பயந்து போயிருப்பாங்கன்னா அவங்க மனசுக்கு ஆறுதலா இருக்கட்டும்னு இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொன்னேன். இது பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. அடுத்து நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், ஈஸ்வர் மாமாவை கண்டுபிடிக்கணும். உங்க பெரியப்பாவோட ஆளுங்க அவரை பிடிக்கிறதுக்குள்ள நாம அவரை காப்பாத்தணும். நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது அப்படி எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? அப்படின்னா இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? அண்ணி அண்ணி சொல்றல நம்பாதீங்க அண்ணி. அக்கா அக்கா ப்ளீஸ். மாமா, அருவியக்கா சொல்றது கண்டிப்பா உண்மையாதான் இருக்கும். உடனே நம்ம போய் ஈஸ்வர் மாமாவை கண்டுபிடிச்சாகணும். அண்ணன் காணாம போறதுக்கு காரணமே அந்த சிவசங்கரி தான். அவன் மேல சந்தேகப்பட்டு நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதுல இருந்து தப்பிக்க தான் இப்படி போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அருவி சொன்ன அத்தனையுமே போய். அண்ணன் கண்டிப்பா அருவிக்கு கால் பண்ணிருக்கவே முடியாது. இவ சொல்ற அத்தனையுமே கற்பனை. மாமா, ஈஸ்வர் மாமா நல்லா இருக்காருன்னு அருவியக்கா சொல்றாங்கல்ல, அத கூட நம்ப மாட்டீங்களா? இவங்க இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்றது உண்மையாதான் இருக்கும். நம்ம போய் தேடலாம் வாங்க. இல்ல வெண்ணிலா, இவ போய் தான் சொல்றா. சிவசங்கரி மேல சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காவ. ஏய், நீ இப்படி எல்லாம் சொல்றதுனால அண்ணியோட மனசு எவ்வளவு சங்கடப்படும்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? அப்படிலாம் தோணிருந்தா இப்படி எல்லாம் சொல்லிருப்பியா முதல்ல? இது பாரு அருவி, நீ சொல்ற எங்களால நம்பவே முடியல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இத பாருங்க, நான் சொல்றத நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். நான் லக்ஷ்மி அக்கா கிட்ட இந்த உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். ஈஸ்வர் மாமாவை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். லக்ஷ்மி அக்கா, இவங்க கடக்குறாங்க, விடுங்க. நீங்க நிம்மதியா இருங்க. மாமா நல்லா இருக்காரு. நான் அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். தைரியமா இருங்க. வரேன்க்கா.